வாழ்க்கையிலே செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் அப்போதுதான் அவரை சந்தித்திருப்பார்கள். ஒருவேளை இதற்கு முந்தி ஆண்டவரை சந்தித்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அவரை பார்த்திருக்கிறார்களா, அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறார்களா தெரியாது. இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், just they met him but they obeyed him. இப்போதுதான் அவரை சந்தித்தார்கள். அந்த சந்தித்த அந்த முதல் சந்திப்பிலேயே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இந்த நாளிலே எத்தனை ஆண்டு காலம் இயேசுவோடு வாழ்கிறாய்? நல்லது, ஆனால் அது முக்கியமல்ல. இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய எண்ணம் என்னவென்றால், இத்தனை ஆண்டு காலம் வாழ்கிறேன், எனக்கு அனுபவங்கள் உண்டு, எனக்கு அறிவு உண்டு. இல்லை அன்பானவர்களே, திருமறை சொல்லுகிறது, வேத ஓசியான் புஸ்தகத்திலே நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அனுபவங்கள் இருக்கிறது, வயது இருக்கிறது, அவர்கள் ஆழமாய் பேசக்கூடியவர்கள். ஆனால் அனுபவங்களும் வயது முக்கியமல்ல, அர்ப்பணம் மட்டும்தான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், அனுபவங்களை விட அர்ப்பணம் மேலானது. இன்றைக்கு many have so many experience but they don't have the obedience. இன்றைக்கு அனுபவங்கள் நல்லது அன்பானவர்களே, அர்ப்பணம் அதை விட மேலானது. தேவன் அர்ப்பணங்களைத்தான் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணங்களை அவர் கனம் பண்ணுகிறார். அவர் மரியாள் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அன்பானவர்களே, அதை யோசனையோடு அல்ல, மாம்சத்தின்படி அல்ல, அறிவின்படி அல்ல, அனுபவங்களின்படி அல்ல, அப்படியே நீங்கள் கீழ்ப்படியுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் இதற்கு முந்தி இப்படிப்பட்ட அனுபவங்களை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. They don't have any previous record. அதாவது இதற்கு முந்தி தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதை படித்தவர்களும் அல்ல, கேட்டவர்களும் அல்ல, அதை கண்டவர்களும் அல்ல. அன்பானவர்களே, அவை அவசியம் இல்லை. தேவன் செய்திருக்கிறாரா? இதற்கு முன்பே இப்படிப்பட்ட அனுபவம் நடந்திருக்குதா? இல்லையா? அவர் யாருக்கு செய்யாவிட்டாலும் உனக்காக செய்வார். ஏனென்றால் உன்மேல் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர், உனக்காக அவர் எதையும் செய்வார். இதுவரை செய்யாத, இதுவரை யாரிடத்திலும் செய்திருக்காத ஒன்றை உனக்காக செய்வார். எப்படி தெரியுமா? ஜஸ்ட் obey him. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கும் போது, பின்விளைவுகளை பார்க்க வேண்டாம், எதிர்பார்ப்பு வேண்டாம், நிபந்தனை வேண்டாம். இதை செய்தால் என்ன ஆகும், இதை செய்தால் என் வாழ்க்கை எப்படி முடியும்? இல்லை என்பவர்களே, செய்து பாருங்கள். உங்களோடு பேசுகிற நான் ஒரு புறஜாதி மார்க்கத்திலிருந்து என்னுடைய 17வது வயதிலே இயேசுவை சந்தித்தேன். 20வது வயதிலே நான் இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஆனாலும் அந்த நேரங்களிலே எனக்குள்ள 1000 கேள்விகள். எப்படி வாழ முடியும்? எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும்? எளிமையான ஒரு குடும்பம், என்னோடு கூட பிறந்தவர்கள் 7 பேர். இப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் மூத்த மகனாய் பிறந்தேன். எப்படி குடும்பத்தில் நடத்துவேன்? எப்படி